வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட். நான் உங்கள் டாக்டர் ஆர் செந்தில்குமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். தனித்தனியாக இருக்குது. அப்போ தனித்தனியாக இருக்கக்கூடிய கழிகளை சேர்த்து இழுத்து கட்டுறதுக்கு என்ன பண்ணுறோம்? டயகனல் லேஷிங் பண்ணுறோம். இப்போ ஏற்கனவே இதுக்கு மட்டும்தான் ஸ்டார்ட் வித் டிம்பர் கிச். டிம்பர் கிச்சு நான் ஒன்றும் சொல்லலை இல்லைங்களா? டிம்பர் கிச்சு அப்படிங்கிறது மரத்தொடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மரத்தொடுப்புனா என்ன? டிம்பர் கிச் சாதாரணமாக ஒரு கயிறில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு வளையம் எடுத்துக்கிறேன். வளையத்தை எடுத்து எந்த கயிறு எப்படி வந்ததோ அதே இடத்துல இப்படி வச்சுடுறேன். வச்சுட்டு இந்த கயிறை இப்படி முறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது டைட் பண்ணிடலாம். இது சாதாரணமாக கையில் போடக்கூடிய விஷயம். இதை டைட் பண்ணிடலாம். சரிங்களா? எஸ். இப்போ கையில் அந்த கழியில் போடுறோம் பாருங்கள். 2 கழி விலகி இருக்குங்க. அது இப்படி இருந்தாலும் சரி தான். ஏன் சார் இப்படி நீங்கள் இப்படி விலகி இருந்தாலும் போடணும். இதை நம்ம இப்படி தான் வச்சு போடணுன்னு அவசியம் கிடையாது. இது குறுக்கு கட்டு தானே, இது குறுக்காக தான் கழி வைக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா? விலகி இருக்கக்கூடிய கழிகளை இறுக்கி கட்டுறதுக்கு தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். சரி, இப்போ என்ன செய்யணும் பாருங்க, நல்லா கவனிச்சிங்க. இப்போ 2 கழியும் சேர்த்து ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு தானே முடிச்சு போடணும் இல்லைங்க? அதான் இப்போ முடிச்சு கயிற்றை இந்த நுனிகளை நல்லா அதே கயிற்றில் சுற்றிடணும். சுற்றிட்டு இப்போ என்ன செய்யணும்? இந்த நுனியை பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு இதை டைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நுனி ரொம்ப டைட் பண்ணணும். இல்லைன்னா அந்த நுனி பிடிச்சிடணும். சரிங்களா? இப்போ டைட் ஆகிடுச்சு. விலகி இருக்க கழியை டிம்பர் கேஜ் போட்டோன்னா டைட் ஆகிடுது. சரிங்களா? எஸ். இப்போ என்ன செய்யணும்னா இப்போ ஆப்போசிட் சைடில் இப்படி சுற்றி வரும். இது ஃப்ராப்பிங். அது ராப்பிங். எஸ். இப்போ வரிதல். இது என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டிம்பர் கேஜ் போட்டேன். டிம்பர் கேஜ் போட்டு ஆப்போசிட் சைடில் இப்படி நான் சுற்றி வரேன். ஒரு 3 சுற்றி வரேன். சரிங்களா? எஸ். அடுத்து என்ன செய்யணும்? ஷேப்பில் இருக்கு இல்லையா? அந்த வி ஷேப்புக்கு நான் கொண்டு வரணும். வி ஷேப்புக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஓவர்லேப் ஆகக்கூடாது. அப்போது கழிவு நல்லா பிரிங்க. வி ஷேப்பில் கொண்டு வந்து இப்போ என்ன செய்யணும்? இப்படி மேலே கீழே என்ன செய்யணும்? மேலே கீழே இது மாதிரி இப்படி சுற்றி வரேன். ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சுற்றி வந்தேன். இப்போ மேலே கீழே சுற்றி வரேன். சுற்றி வந்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இதுவும் ராப்பிங், இதுவும் ராப்பிங். இப்போ 2 கழி நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ என்ன போட போகிறோம்? ஃப்ராப்பிங் போட போகிறோம். ஃப்ராப்பிங் போடுறதுக்கு சென்டரில் கயிற்று கொண்டு வந்து நல்லா என்ன செய்யணும்? இதில் 2-3 சுற்றிடணும். சரிங்களா? திரும்ப கவனிங்க. இன்னும் ஒரு பெரிய ரோப் 5 மீட்டர் 3 மீட்டர் சரி திரும்ப கவனிக்காது. ரோப்பு அது லெங்க்த்து பத்தல பாருங்க. இப்போ சாதாரணமாக என்ன செய்யணும்? ஒரு முடிச்சு போடுறேன். முடிச்சு போட்டு அந்த எண்டு எங்கே வருதோ என்ன செய்கிறேன்? இந்த இடத்துல ஆப்போசிட் சைடில் இது மாதிரி முறுக்கிக்கிறேன். முறுக்கிட்டு என்ன செய்யணும்? அந்த கைத்தை அழகாக இது மாதிரி நல்லா டைட் பண்ணிடுறேன். டைட் பண்ண பிறகு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ஆப்போசிட் சைடில் ஒரு 3 டைம்ஸ் ஆப்போசிட் சைடில் நீங்கள் சேம் டைரெக்ஷன் பிடிச்சிங்கன்னா என்ன செய்யும்? கயிறு லூஸ் ஆகி சுற்றி வரும். இல்லை ஆப்போசிட் சைடில் சுற்றி வரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வி ஷேப் இந்த பக்கம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? கீழே மேலே சுற்றலாம் அல்லது மேலே கீழே சுற்றலாம். அப்போ கயிறு என்ன செய்யணும்? இது சென்டருக்கு கொண்டு வந்துடணும். கயிறு சென்டருக்கு கொண்டு வந்து மேலே கீழே இல்லை கீழே மேலே. இது எத்தனை டைம் சுற்றுறேன்? 3 தடவை சுற்றியாச்சு. இப்போ என்ன செய்யணும்? இந்த 2 கழியை பிரிக்கணும். பிரிக்கிற என்ன செய்யணும்? இந்த பக்கம் கொண்டு போகணும். அப்போ கீழ் பக்கமாக கொண்டு வந்து ஏதாவது ஒரு சைடு கொண்டு வந்து ரவுண்டு அடிக்கிறேன் இப்படி. சரிங்களா? இந்த 2 கழியை பிரிக்கிறதுக்கு ஃப்ராப்பிங் பண்ணிக்கிறேன். எஸ். இப்போ என்ன செய்யணும் சொன்னால் கயிறு எந்த பக்கம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம்? இங்கே எங்கே வேணாலும் நீங்கள் கிளவு குச்சியில் முடிக்கலாம். எஸ். கிளவு குச்சிங்கிறது அப்படியே கயிற்று வந்து இது மேலே விட்டு உள்ளே அதே டைரெக்ஷனில் எடுத்துக்கிறேன். திரும்பவும் நெருக்கிடுறேன். எந்த வாட்டத்தில் கொண்டு வந்தோன்னா அதே வாட்டத்தில் என்ன செய்கிறேன்? உள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து டயகனல் லேஷிங், குறுக்கு கட்டு அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த குறுக்கு கட்டு நாம் எதுக்காக பயன்படுத்துன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸில் மேக்கிங் பாலை தட்டி கட்டுவதற்காக இந்த குறுக்கு கட்டு நம்ம போடுறோம். இப்போ ட்ரெஸ்ஸில் மேக்கிங்னா இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 4 குச்சி எல்லாத்தையும் வச்சு நம்ம கட்டுவோம். அப்போது இந்த இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்காக என்ன செய்யணும் சொன்னால் சென்டரில் சப்போர்ட் கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த டயகனல் லைன் குறுக்கு கட்டு நம்ம போடுறோம். முதல்ல ஒரு டிம்பர் கட்சி போடுறேன், ஆப்போசிட் சைடில் ஒரு 3 சுற்று சுற்றுறேன். அப்புறம் இந்த வி ஷேப்பில் இருக்கிறது மேலே அல்லது கீழே வாட்டரில் சுற்றிட்டு வரேன். திரும்ப இந்த கழியை சுற்றணும் அப்படின்னா அப்படி வட்ட வடிவமாக சுற்றி வந்து ஆமாம், இது ஸ்டார்ட் வித்து டிம்பர் கேஜ், எண்டு வித்து இதான் என்னுடைய வைக்கலாம். அது விலகி இருக்கக்கூடிய அப்படி வைக்கணும். அப்படி வச்சாலும் விலகி இருக்கணும். இது தாங்க ட்ரெஸ்ஸில். இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மையத்தில் இருக்கக்கூடிய கட்டுக்கு பேர் தான் குறுக்கு கட்டு, டயகனல் லேஷிங் அப்படிங்கிற கட்டுங்க. இந்த டயகனல் லேஷிங்கை நம்ம ஸ்கவுட்டுக்கு கைடு சொல்லி கொடுத்துன்னு சொன்னால் அவங்க பயனரிங்கில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க.